டியர் ஃப்ரெண்ட்ஸ், மாடி தோட்டத்துக்கு கொஞ்சம் லிக்விட் ஃபெர்டிலைசர் தரலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இதை பாருங்களேன். இதில் காய்கறி கழிவுகள் இந்த வீட்டில் சமைக்கிற காய்கறி கழிவுகள் இருக்கு பாருங்கள். வெங்காயம், கீரை, பீட்ரூட்டு, இது எல்லாத்துக்கும் அந்த வேஸ்ட் இருக்குது பாருங்கள். அது ஒரு 3 or 4 days நல்லா ஊற வச்சு நண்பர்களே, நல்லா ஊற வச்சு அதை அந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் எடுத்து இந்த மாதிரி பிளான்ட்ஸு கொடுத்தோம்னாக்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அதை எடுத்துகிட்டு நான் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாத்துக்கும் தரலாம் நண்பர்களே. நான் ரோஸ்க்கு தரப்போகிறேன். கொடுத்தோன்னு சொன்னாக்கா அருமையாக வரும் நண்பர்களே. இந்த பாருங்க, இந்த ரோஸ் கண்டெய்னருக்கு தான் 5 லிட்டர் இது, ஒரு 3 லிட்டர் தரலாம்னு பார்க்குறேன். இந்த பாருங்க, வடிகட்டிட்டு கொடுக்கலாம். இல்லைனா அப்படியே நான் இப்போ நல்லா வடிகட்டிட்டேன் ஆல்ரெடி. இந்த பாருங்க, இந்த ஒன்று கொடுத்துருக்கேன் இந்த ரோஸ்க்கு. அப்புறம் இந்த ரோஸ்க்கு 5-7 ரோஸ் இருக்குது நண்பர் கண்டெய்னரில். இதுக்கு தரேன் நண்பரில். இந்த பாருங்க, இந்த மாதிரி லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்தோம்னா நண்பர்களே, தட் இஸ் வெஜிடபிள்ஸ் வேஸ்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸை ஊற வச்சு ஒரு 3 நாள் ஒரு தான் ஜூஸ்லாம் இறங்கிடும். அதை கொடுத்தோம்னாக்க நல்ல ஈல்டு கிடைக்கும், ஃப்ளவர்ஸ் நிறையா காய்க்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க, இன்னும் கூட இருக்குது. இன்னும் ஒரு 3 கன்று இருக்குது. அதுக்கு முதல்ல ரோஸு கொடுத்தோன்னா வாங்க, ஊசி மல்லிகை கொடுக்கலாம். ஊசி மல்லிகை கொடுத்துட்டேன். இப்போதான் குண்டு மல்லி கொடுப்போம். இந்த அங்கே இருக்க குண்டு மல்லி இந்த இருக்கு பாருங்களேன். இந்த பாருங்கள், பூவை இங்கே வச்சிடறேன். இதை விட்டுட்டு இந்த பாருங்கள், குண்டு மல்லி இந்த இருக்கு பாருங்கள். இங்கே எல்லாம் ப்ரூனிங் பண்ணி விட்டுருக்க தான் ஃப்ளவர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்குது. இதுதான் ரைட் டைம் ஃபார் கிவிங் திஸ் லிக்விட் ஃபெர்டிலைசரு. அதான் நண்பர்களே, இதை கொண்டு வந்து இப்போ எடுத்து வந்து இங்கேருந்து ஊற்றின நண்பர், மேலேருந்து ஊற்றினா நல்லது நண்பர்களே. இதை ஊற்றினேன் பாருங்கள். மேக்ஸிமம் ஈவினிங் அவசியம் கொடுத்தா நல்லாயிருக்கும் நண்பர்களே. ஆமாம், எனக்கு ஈவினிங் மழை வந்துடுறதுனால, அது வேறு ஒர்க்கெல்லாம் வந்துடுறதுனால என்னால் ஈவினிங் வந்து கொடுக்க முடியலை. அதனால் நான் எப்போ டைம் எனக்கு கிடைக்குதோ அந்த கிளைமேட்டிக் கண்டிஷனை பார்த்துக்கிடுவேன், பார்த்துட்டு கொடுப்பேன் நண்பர்களே. இந்த இப்போ இன்னொரு எடுத்து வந்து கனகாம்பரம் அதை கொடுக்குறேன். இந்த கனகாம்பரம் நண்பர்களே,